வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள வளமான அளவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம அதிகாலையில் எழுந்ததும் டீ, காஃபி இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா. அப்புறம் பசும் பால் கூட எடுத்துக்கிறோம். இதெல்லாமே நமக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது கிடையாதுன்றது தான் உண்மை. ஏன்னா டீ, காஃபி, பால் எல்லாமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ். ஸோ ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ். ஆனால் இதை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு உணவுகளை சாப்பிட மாட்டோம். அப்புறம் பசியின்மையெல்லாம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் உண்மையான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த சீரக தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெது வெதுப்பான சூட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது, மருத்துவன்மைகள் என்னென்ன கிடைக்குது, சீரக தண்ணீர்லேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு. இது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே சீரக தண்ணீர் கொண்டு இருக்கு. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரகத்தில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இதுவுமே இருக்கு. ஸோ இதனால தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் சீரக தண்ணீர் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க இதுக்கு பச்சை மற்றும் முழு சீரகத்தை நீங்க பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தினீங்கன்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை உங்களால் இழக்க நேரிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீரக தண்ணீரை முழுமையாக அந்த முழு சீரகத்தை பயன்படுத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டதுங்க சீரக தண்ணீர். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் சீரக தண்ணீர் கொண்டு இருக்கு. சீரக தண்ணீரில் தைமோகுபினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குங்க. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள், வயிறு தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு சரி பண்ணிடும். குறிப்பாக அந்த வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று உப்புசம் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு, அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் பெண்கள் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவங்க மிக மிக குறைந்த அளவை எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், உடல் வெளி உறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களையுமே நமக்கு சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த செல் பரவல்களை நிறுத்தி அந்த அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகளை கொடுக்கறதால தான் நமக்கு அந்த மாதிரி வீக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எல்லாம் சீரக தண்ணீர் நமக்கு எதிர்த்து போராடுங்க. செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். காரணம் சீரக தண்ணீரில் அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கு கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கும் என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உங்களுக்கு இந்த சீரக தண்ணீர் தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சுரக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அகற்றப்படும். குறிப்பாக கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர். அதனால கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக குடல் இயக்கத்தை மேம்படுத்தக்கூடியது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குமே சீரக தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சீரக தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து நம்ம பருகணும் அப்படின்னா இனிப்பா அது டேஸ்டாகவும் நமக்கு இருக்கும். வளர்ச்சிதை மாற்றத்தை அது அதிகரிக்கிறதுக்கும் நம்முடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத அதிக கொழுப்புகளை நம்ம நீக்கி கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறுவதற்கும் செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குமே சீரக தண்ணீர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை தொடர்ந்து பெறுவதற்கு உதவக்கூடியது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்குங்க. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பு பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்குங்க. வழக்கமாக நம்ம ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் குடிக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால தாமதப்படுத்த முடியும். ஸோ சீரக தண்ணீர் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னாலுமே பளபளப்பான ஒரு சரும பொலிவு நமக்கு கிடைக்கும். ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம்,
இல்லைன்னா நம்ம சீரக தண்ணீரை உணவுகளையும் சேர்க்கலாம். அதாவது அப்பப்போ ஒரு டம்ளர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக உள்ளிருந்து சருமத்திற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது இளமையான ஒரு சருமம் வந்து நமக்கு கிடைக்கும். வறட்சியான சருமமெல்லாம் நமக்கு இருக்காது. முதுமையான சருமம் நமக்கு இருக்காது. முகப்பருவை நீக்கக்கூடியது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க. இது வந்து பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பருவை வந்து அழிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே சீரக தண்ணீர் நமக்கு வந்து தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள், நச்சுக்கள். இது வந்து நம்மளுடைய உடம்புகளில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கும். கரைகள், தளர்வான சருமத்தை ஏற்படுத்தும். தோல் தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். ஸோ இதை கியூர் பண்ணணும்னா சீரகத்தை நம்ம எடுத்துக்கணும். சீரகம் ஒரு உணவு நார்சத்து. நம் உணவில் இருந்து இந்த நச்சுக்களை இது வந்து எளிதாக வெளியேற்றிவிடும். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம் உடலை நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் முடியை ஆரோக்கியமாக வைத்துக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீருங்க. சீரக தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் எல்லாம் கொண்டிருக்கு. சீரக தண்ணீரை நம்ம குடிக்கிறது உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நமக்கு ஆரோக்கியமாக பராமரிக்கும். முடி உதுதலை நமக்கு கட்டுப்படுத்தும். ஸோ உங்களுடைய தலைமுடிக்கு நீங்கள் சீரக தண்ணீரை பயன்படுத்தினீங்கன்னா ஈரப்பதத்தால் ஏற்படக்கூடிய அந்த அடிக்கடி முடி உதிர்வெல்லாம் இருக்குங்களே, இதெல்லாம் குறைச்சி முடி உதிர்வெல்லாம் இல்லாமல் மென்மையாக உங்களுடைய அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. டேண்ட்ரஃப் இருக்குங்க இல்லையா, அந்த பொடுகு, அதை எதிர்த்து போராடுவதற்கு கூட நீங்கள் சீரக தண்ணீரை உங்களுடைய தலைமுடியில் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறது, பேன் பொடுகு தொல்லை இருப்பது, இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே சீரக தண்ணீர் ஊட்டச்சத்து வந்து கொடுக்குங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல சீரகம் வந்து நேர்மறையான விளைவை வந்து கொண்டிருக்கு. சீரகம் வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் ரத்த நாளங்களில் இருந்து படியப்படாமல் அதை வந்து நம்ம நீக்கிக் கொள்ளலாம். மேலும் வந்து ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமலும் பாதுகாத்துக் கொள்ளலாம். இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே சீரக தண்ணீர் கொடுத்து கெட்ட கொழுப்புகளை ரிமூவ் பண்ணுறதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான கிடைக்கிறதால, இதய துடிப்பும் சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளிலிருந்து வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே இதயத்துக்கு வந்து ஏற்படாது. இதயம் வந்து உங்களுக்கு பன்மடங்கு பலம் பெறுங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு அனிமியாவுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கெல்லாம் சீரக தண்ணீர் பயன்படுத்தலாம். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து உங்களுடைய அந்த உடல்ல ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுத்தப்படும். ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறைஞ்சாதான் நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாததால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு வேணும். அப்போ சீரக தண்ணீரில் வளமான இரும்பு சத்து இருக்கு. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும், ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதால உங்களுக்கு அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக சிந்தித்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க, செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரத்த சோகை நோயாளிகளாக இருக்கீங்கன்னா சீரக தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு எள் சேர்த்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இரும்பு சத்தை வளமான அளவு கொடுத்து பல்வேறு விதமான அதிசயங்கள் நடக்க செய்யறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்கள். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.